அது ஒரு நல்ல கேள்வி. தாவிகா கூட போய் சேர்ந்ததுனால காங்கிரஸுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எண்ணிக்கை அளவில் அதிகமான சீட்ஸ்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க. திமுகவில் இப்போ ஒரு 20, 25 அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து 40, 50, 60 அப்படி எப்படியும் ஒரு 40க்கு குறையாம அவங்க சீட்டு வாங்குவாங்க. இதுக்கு என்னன்னா 40 சீட்டை வாங்கிட்டு எங்கே கேண்டிடேட் இருக்கு போகிறதுக்கு? 40 தொகுதியில் என்ன தொகுதி முதல்ல வேணுமே? 40 தொகுதியில் ஆள் நிறுத்தணும். 40 ஆள் இருக்காங்க, 40 கோஷ்டிகள் இருக்கு. ஒவ்வொரு கோஷ்டிக்கு ஒவ்வொரு தொகுதி கொடுக்கலாம்ல. காசு செலவு பண்ணணும் இல்லைங்க. காசு செலவு இல்லையா? விஜய் கொடுக்க வேண்டியதானே. விஜயே பாவம் லாட்டரிக்காரரை நம்பி லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொந்த காசெல்லாம் செலவு பண்ண மாட்டாருங்க. அப்படி ஆள் கிடையாது. விஜய் இஸ் நாட் அ நைவ் ஃபெலோ, ஹி இஸ் வெரி ஷ்ரூட். அவரை பொறுத்த மட்டும் இல்லை, அவர் தெளிவாக இருக்கிறாரு. எந்த அளவுக்கு போகலாம், எந்த அளவுக்கு அரசியல் அவருடைய பர்சனல் லைஃப்பில் வரலாம், எந்த அளவிற்கு அவருடைய முதலீடு இருக்கும். அவருடைய முதலீடு எல்லாமே அந்த பிம்பம், விஜய் அப்படின்ற பிம்பம் மட்டும்தான் அவர் முதலீடு செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு மேலே பொருளாதார ரீதியாக எந்த முதலீடையும் நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படி நடக்கலை இது வரைக்கும். அவர் சொந்த காசெல்லாம் போட்டு பெருசாக எதுவுமே செஞ்சதில்லை. அதனால் அந்த விஜய் எல்லாம் கொடுக்க மாட்டார். ஆனால் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அந்த கட்சிக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெள்ளையாகவோ கருப்பாகவோ இல்லை வேற கலர்லேயோ பணத்தை கொட்டுறதுக்கு ஆட்கள் கண்டிப்பாக ரெடியாக இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஆட்கள் இருக்கிறாங்க, பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து லாட்ரி பணம் தவிர மற்ற வழிகள்லையுமே அவருக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லாட்டினா இந்த மாதிரி நடத்த முடியாது, இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. நிற்கிறதுக்கு முதல்ல 40 கேண்டிடேட்டு, 40, 50 கேண்டிடேட்டு வேணும். கோஷ்டிங்கள் இருந்தால் பத்தாது. ஆனால் ஒவ்வொரு கோஷ்டிலையும் பணம் செலவு பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்றத நம்ம சொன்னோம். அப்படி ஆட்கள் 40-50 பேர் காங்கிரஸில் இருக்காங்களான்னா தெரியல. அப்படி இல்லை. விஜய் பணம் கொடுப்பாரா அப்படின்னா, விஜய் அவருடைய சொந்த பணத்தை கொடுக்க மாட்டார், அவரை நம்பி மற்றவங்க கொடுக்கலாம். அப்படி கொடுக்குற ஆட்களே காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் செலவு பண்ண மாட்டாங்களே. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தானே அவங்க பண்ணுறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் அவன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னா, அந்த பணத்தை போய் ஜெயிக்கக்கூடிய இன்னொரு தாவிகா கேண்டிடேட் இருக்கிற தொகுதியில் செலவு பண்ணால் அவங்க ஜெயிச்சிருவாங்க, கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. இல்லை அப்படித்தானே கணக்கு பண்ணுவாங்க. அவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றத பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கணக்குகள் அப்படித்தானே இருக்கும். அது அப்படி பார்க்கும்போது காங்கிரஸில் வந்து அங்கே போய் சேர்ந்ததுனால எண்ணிக்கை இருக்கும், சீட்டு நிறைய கிடைக்கும் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பணம் வந்து காங்கிரஸ் அவங்களுடைய கட்சியிலேருந்து பணம் கொஞ்சம் கொடுக்கலாம். தாவேகாவில் கூட்டணியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பணம், கொஞ்சம் கட்சியிலேருந்து கொஞ்சம் பணம் கொடுக்கலாம். அடுத்து மற்ற தொழில் அதிபர்கள், இந்த ஆத்து மணலை கொள்ளையடிக்கிற அந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிபர்கள், அந்த அதிபர்கள் கொஞ்சம் பணம் கொடுக்கலாம். சொந்த பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணலாம். சொந்தமாக இருக்கிற பணத்தை செலவு கொஞ்சம் செலவு பண்ணலாம். இது ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எண்ணத்தில் கொஞ்சம் செலவு பண்ணலாம். ஆனால் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதி, அதாவது திமுகவில் எப்படி காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் கம்மியாக வந்திருக்கு. திமுகவோட ஒப்பிடும்போது திமுக கூட்டணியில் திமுக நின்ன தொகுதிகளில் வந்த வெற்றியை விட காங்கிரஸ் நின்ன தொகுதிகளில் கிடைச்ச வெற்றி குறைவு, அந்த வெற்றி மார்ஜின் குறைவாக தான் இருக்கு இல்லை. இப்போ அதே மாதிரி தாவேகாவில் காங்கிரஸ் சேர்ந்தாலும் தாவேகா கேண்டிடேட் நிற்கக்கூடிய தொகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதியில் கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பையும் ஒப்பிட்டோம்னா காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதியில் வெற்றி வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். ஆக திமுகவை விட அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டாலும் ஜெயிக்க போகிறது திமுகவில் இப்போ ஜெயிச்ச அந்த ஹிட் ரேட்டுன்றாங்க இல்லையா, ஸ்ட்ரைக் ரேட்டுன்றாங்க, அந்த வார்த்தையை எனக்கு பிடிக்கல. அதாவது வெற்றி விகிதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒன்று திமுகவில் என்ன இருக்கோ அதற்கு சமமாக இருக்கலாம், அல்லது அதை விட குறைவாக இருக்கலாம். இதை விட கூடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போது நம்முடைய களத்தை ஆய்வு செய்யும்போது இதில் வரக்கூடிய ப்ராபபிள் இஷ்யூஸ் அப்படின்றத பார்க்கும்போது என்ன மாதிரியான நேரட்டிவ்ஸ் செட் பண்ணப்படலாம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றத வச்சு யூகிக்கும் போது
நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக இருக்கும், கண்டெஸ்ட் பண்ணுற சீட்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஜெயிக்கிற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கான சாத்தியங்கள் குறைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து எந்த கட்சியில இருந்தாலுமே அதான் நடக்கும் அப்படி எடுத்துக்கலாமா? காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? பாஜக கூட சேர மாட்டாங்க. இல்ல திமுக கூட இருந்தாலும் அப்படியே கூட்டணி தொடர்ந்தாலும் அதுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவா தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. அது அது இன்னும் அது இப்ப எல்லாம் இவ்வளவு கலாட்டா பண்ணி விட்டுட்டு, குட்டி கலாட்டா பண்ணிட்டு அங்க போறோம் இங்க போறோம், ஆட்சியில இது வேணும் அது வேணும்னு நிறைய பிரச்சனைகள்ல கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அதுல கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த ஸ்திரத்தன்மைய, உறுதிப்பாடு இருக்குல்ல, அதை சீர்குலைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சீர்குலைச்சிட்டு கடைசியா அங்க கூட்டணியில போய் சேர்ந்து ஓட்டு கேட்டாலும் அது சினர்ஜி ஆகாது. கண்டிப்பா அது திமுகவையும் கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். காங்கிரஸை வந்து பெரிய அளவுல பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க போய் ஓட்டு கேட்டீங்கன்னா திமுக காரன் வந்து உள்ளடி வேலை தான் செய்வாங்க. இவங்களை தோற்கடிக்கணும்டா அப்படின்னு தான் நினைப்பாங்க, அப்படித்தான் தோணும். இப்ப காங்கிரஸ் திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் தாவேக்காவோட இதை பத்தி நம்ம பேசிட்டோம். திமுகவோட நிலை என்ன ஆகும்? திமுக இப்போ வந்து கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு கட்சி ஒரு கொள்கை அப்படி உருவிட்டு போயிருச்சு அப்படின்னா கூட்டணியை அப்படியே கலகலத்து போயிடுங்க, அப்படியே நழுவிடும். இப்போ காங்கிரஸ் மட்டும் போகுது அப்படின்னா திமுகவுக்கு என்ன ஆகும்? காங்கிரஸோடு சேர்ந்து ஒரு கட்சி போச்சுன்னா அடுத்து விசிகா போகும், கம்யூனிஸ்டுகள் போவாங்க அப்படின்ற அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது அப்படி நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி நடக்கலாம். சப்போஸ் அப்படி நடக்கல, காங்கிரஸ் மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா திமுகவிற்கு இமேஜ்ல ஒரு பெரிய அடி விழுகும். பெர்செப்ஷன்ல மக்கள் இந்த கூட்டணியை பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையில இது பலவீனம் ஆயிடுச்சு இந்த கட்சி அப்படின்னு தோணும். இப்போ அதை சரி கட்டிட முடியும் திமுக. அதாவது காங்கிரஸ் மட்டும் போயிருச்சு அப்படின்னா அதை சரி கட்டிட முடியும். கூட்டணியில வேற கட்சி, இப்போ பாமக 2 ஃபேக்ஷன் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு ஃபேக்ஷன் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு புதுசா வருது அப்படின்னா அப்போ இங்க உள்ள திரும்ப இது நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்த பாமகனுடைய ஃபேக்ஷன் அதுக்கும் கொஞ்சம் நெருடல் இருக்கலாம். அதை அயன் அவுட் பண்ண வேண்டிய அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய கட்சிகள் வரலாம். அப்படி வரும்போது காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சுங்க, அதுக்கு வரவேற்பு இருந்துச்சு. காங்கிரஸுக்காகவே ஓட்டு போடணும், காங்கிரஸுடைய கொள்கைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்ச குரூப் ஒன்று இருந்துச்சு. இப்போ அவங்கெல்லாம் வயசாயிடுச்சு, போயிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிறவங்க ஒரு சுயநலமா ஒரு அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல் அதிகாரம், ஒரு எம்எல்ஏ ஆகுறது, எம்பி ஆகுறது, இல்லை வார்டு கவுன்சில மெம்பர் ஆகுறது, ஊராட்சி தலைவர் ஆகுறது, அந்த மாதிரியான அந்த அதிகாரத்துல ஆர்வம் இருக்கிறவங்க அந்த பயன்பாடு அது கிடைக்கணுன்றதுக்காக தான் கட்சியில் இருக்கிறாங்க. மற்றபடி காங்கிரஸுக்காக எவனும் இல்லை. அங்க இருந்தா இது நடக்கும், இல்லை இங்க வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு கட்சிக்கு போறதுக்கு ரெடியா இருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு, அந்த கலர் மாறிடுச்சு காங்கிரஸ். அப்புறம் ரொம்ப சின்ன கட்சியாகவும் ஆயிடுச்சு, ரொம்ப சுருங்கிடுச்சு. அப்போ காங்கிரஸ்காரங்க அப்படின்னு இன்னைக்கு காங்கிரஸ் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்க முடியாது, 10% மேல ஓட்டு வாங்க முடியாது. அதிகபட்சமா காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்ற இடத்துலயே 10 விழுக்காட்டுக்கு மேல தமிழ்நாட்டுல வாங்க முடியாது. தனிச்சு நின்னா காங்கிரஸ் கோட்டையில அது சாதாரணமா வாங்குறது ஆவரேஜா இன்னைக்கு நிலவரத்துக்கு காங்கிரஸ் ஒரு 4%. இந்த பீகாருடைய தோல்விக்கு, பீகார்ல நடந்த அந்த தோல்விக்கு பின்னாடி காங்கிரஸுடைய இமேஜ் தமிழ்நாட்டிலுமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதெல்லாம் அவங்க கணக்குல எடுத்துக்கணும். அங்க நடந்தது வேற, அதனால தமிழ்நாடு வேற அப்படின்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து உலகம் ரொம்ப சின்னதா போயிடுச்சு, சுருங்கி போயிடுச்சு. இட்ஸ் a குளோபல் வில்லேஜ் அப்படின்றோம். அதனால அங்க நார்த்தில் நடக்கிறது இங்க சவுத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். சவுத்துல இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயத்தை தானங்க மோடி அங்க கேம்பெயின்லயே பேசுறாரு. உதயநிதியை பத்தி மோடி பேசுறாருங்க. இப்ப அந்த அளவுக்கு ஆகி போயிருச்சு. இஷ்யூஸ் எல்லாமே பேன் இண்டியன், அந்த மாதிரி அந்த கண்ட்ரோவர்ஸ், அந்த கலர் வந்துருச்சு. இப்போ அதனால அது வேற இது வேற. திமுகவுல இருந்து காங்கிரஸ் போயிடுச்சு. இப்ப அந்த போனதுடைய இழப்பு இருக்குது இல்லையா, அந்த இழப்புன்னு சொல்றது, அந்த இழப்பு எவ்வளவு தூரம் திமுகவை தாக்கும் அப்படின்றது இந்த காங்கிரஸ் எங்க போய் நிக்குது
எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்தும் இருக்கு. அது ஒரு முக்கியமான, அது ஒரு ஃபேக்டர். இப்போ தாவிகாவில் சேர்ந்துச்சு அப்படின்னா இங்கே திமுகவுக்கு என்ன ஆகும், அது வேற ஒரு தனியாக ஒரு தனிச்சு நின்று ஒரு இன்னொரு அணியாக இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இப்போ தாவிகாவில் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். தாவிகாவில் காங்கிரஸ் சேர்ந்துடுச்சு அப்படின்னா இங்கே திமுகவை பொறுத்த மட்டும் அந்த இமேஜ் இதில் ஒரு அடி விழுகும். ஏன்னா தாவிகா கூட போய் சேர்ந்துருக்கு. கட்சி அது மட்டும் இல்லை, அவரு விஜய் என்ன சொல்றாரு, ஒன்று சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அப்படிதான் ஒரு கூட்டத்தில் சொல்றாரு. ஒன்று டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படிதான் சொல்றாரு. இப்ப டிஎம்கேல இருந்து ஒரு கட்சி அங்க போயிருச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து பார்க்குறவங்களுக்கு இமேஜ் பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அடி, பேரடியாக இருக்கும். திமுகவை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு இம்ப்ரெஷன் வரும். ஆனா அந்த ஓட்டு அப்படின்றத நம்ம டீப்பரா போய் அனலைஸ் பண்றோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது இந்த காங்கிரஸுக்குன்ட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கு. அது தாவிகாவில் போய் சேர்றதுனால அது எவ்வளோ தூரம் அது ஆகும் அப்படின்றத நம்ம பேசிட்டோம். இப்போ திமுகவிலிருந்து இந்த பிரிஞ்சு போகிற ஓட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் ஓட்டுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது திமுகவினுடைய ஓட்டு கணிசமாக இருக்குது. அதில் அந்த பெர்சன்டேஜ் 4%, 5%ன்றோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிறதுல பெரும்பான்மை வந்து திமுகவினுடைய ஓட்டு தான், காங்கிரஸ் ஓட்டு இல்லை. ஏன்னா காங்கிரஸுக்கு நம்ம சொன்னோம் அதனுடைய கோட்டையாக இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 10% இருக்கும். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விழுக்காட தாண்டாதுங்க. காங்கிரஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த கம்யூனிஸ்ட்டுங்க மாதிரி விசிகா மாதிரி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 2% அவ்வளோ இதெல்லாம் இருக்கும் காங்கிரஸ். இப்போ இந்த 2% இழப்பை ஈடு செய்யறதுக்கு திமுக அணி என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கணும். அதாவது இமேஜ் போச்சு இல்லையா, பெர்செப்ஷன் வீக் ஆயிடுச்சு அப்படின்றது அது ஒரு பெரிய சேலஞ்சு. அதை இவங்க வந்து இல்லை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு நேரட்டிவை செட் பண்ணணும். அதுதான் பெரிய சேலஞ்சு. ஓட்டு கான்கிரீட்டாக ஓட்டு இழப்பு அப்படின்றத சரி கட்டுறதுக்கு அதுக்கு ஈக்குவலா வேற அணிகளை கொண்டு வரணும். இப்ப திமுகவுக்கு இன்னொரு பெரிய செட்பேக் என்னன்னா அந்த ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு. அது பரவலா இருக்கு தமிழ்நாடு முழுக்கவே. எல்லா இடங்கள்லையுமே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த திமுக அது செய்யக்கூடிய செயல்பாடுகள், அது செய்கிற செயல்பாடுகள் எப்படி செயல்படுத்துது அப்படின்றது, இதை ஒட்டியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு மக்கள் மத்தியில. இப்போ இந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு திமுகவுக்கு. இப்போ காங்கிரஸ் போயிடுச்சுன்னா அந்த ஓட்டை அதனால வரக்கூடிய அந்த இமேஜ் அந்த சரிவு இருக்குது இல்லையா, அதை ஈடுகட்டுறது இன்னும் அதிகமான சவாலாக இருக்கும். அப்புறம் கூடுதலாக அந்த இழக்கிற அந்த ஓட்டை சரி கட்டுறது, அது 3 விதமான சவால்களை திமுக சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ காங்கிரஸ் போயிடுது, அடுத்து இந்த ஏற்கனவே விசிகா போகுது, அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அப்படியே திமுக கூட்டணி உடைந்து அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பிரிந்து தாவேக்கலை இணையுது அப்படின்னா என்ன மாதிரியான அரசியல் சூழ்நிலை இருக்கும்? சூப்பராக இருக்கும். அப்படி நடக்கணுமே. அதாவது திமுக தோல்வி உறுதியாயிடும் இப்படி நடந்துச்சுன்னா. ஆனால் தாவேக்கா ஜெயிக்குமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கும். எல்லா கட்சிகளும் போய் சேர்ந்துருது. எல்லா கட்சியும்னா நீங்க உடனே மக்கள் நல கூட்டணி அதுக்கு கொண்டு வந்து சொல்லுவீங்க. ஆமா, கரெக்டா தான் சொல்லுங்க. நீங்களே எனக்கு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, நல்லாதான் இருக்கு. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அப்ப விஜயோட இமேஜ் வந்து என்ன ஆகும்? விஜய்க்குன்னு இப்ப இமேஜ் இருக்குது, இளைஞர் பட்டாளமே படை சூழ்ந்து இருக்குது. அவர்